ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சந்தா வந்து சொன்னதுக்கப்புறமா சேரன் வந்து இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, ரெண்டில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. பல்லவனை வந்து சின்ன பையன் சொல்லி ஒதுக்கி வைக்கலான்னு பார்க்காதீங்க, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி, நிலா நானும் வருவேன்னு சொல்லி ஃபேமிலியோடு எல்லாருமே ட்ரெயினில் போகிறாங்க. 36 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எப்படியா பீகாருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சாப்பாடு வாங்குறதுக்காக பாண்டியன் வந்து போய் வாங்குறாரு. அப்போ அதே இட்லி தோசை தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்து ஒரு மாதிரியே இருப்பார். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இவரை சாப்பிட சொன்னால் எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சாப்பிட வச்சுருவாங்க. அடுத்த சீனில் பல்லவன் வந்து ஐயோ உங்கள் பாத்ரூம் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. உடனே சோழன் சொல்வார் நிலா கிட்ட, இங்கே பாத்ரூம் நல்லா இல்லைன்னா சொல்லு நிலா, உனக்காக நான் கழுவி கூட விட தயார் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஸ்டேஷனில் நிற்கல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சோழன் 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பீகாரில் போய் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டி ஒன்று சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடணும், இல்லை அதே இடத்துல வச்சு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் ஓகே சொல்வார். இன்னொரு பக்கம் பாண்டியனோட மடியில் படுத்து பல்லவன் வந்து தூங்கிடுவார். அப்போ வானதி கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேச போயிருப்பார். அப்பவும் டாக்டரை பற்றி பெருமையாகவே பேசுவாங்க. ஸ்கூட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் தெரியுமா, அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனையே வச்சிருவார். அடுத்த சீனில் எல்லாருமே தூங்கிடுவாங்க. சேரன் மட்டும் தூங்காமல் இருப்பார். நிலா எந்திச்சு பார்த்துட்டு எதுக்கு நான் இப்படி இருக்கீங்க, எது பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.